எல்லாரும் சொல்லுவாங்க லெப்டிஸ்ட்டு கன்கையா குமார் அதெல்லாம் உண்மையில அங்கே ஜாதி இருக்குங்க. கேட்டால் ரவீந்திரன் துரைசாமியை குறை சொல்லுவானுங்க. பூமிகாருங்க அவரு. இங்கே உள்ள சூழல் வேற, பீகார் சூழல் வேற. பீகாரில் தேஜஸ்வி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு பூமிகாரை முன்னிறுத்துறாங்க. ஸோ அது பல அரசியல் நுணுக்கங்கள் அதில் இருக்கு. பீகார்ல இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் மத்தியில காங்கிரஸ் சம்பந்தமான அந்த இமேஜ் டேமேஜ் ஆகாதா? காங்கிரஸ் தனிச்சு நிற்க போறது இல்ல, தேஜஸ்வி கூட தான் கூட்டணி போவாங்க. நான் எப்படியாவது பூமிகார் ஓட்ட உன கொண்டு சேர்த்துறேன்னு வராங்க. பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரும் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த அப்பர் காஸ்ட் ஓட்டை டார்கெட் பண்றாரு. பிரசாந்த் கிஷோர் பாண்டேயால பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிதிஷ்குமாரும் 10 வாரம் மந்திரியா போடுறாப்புல. நிதிஷ்குமார் வந்து சிஎம்மா இருக்கிறார், 3வது சக்தி தான் அவரு. பட் பேலன்சிங் ஓட்டை வச்சிருக்கிறாரு. அந்த பேலன்சிங் ஓட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு தான் பிஜேபி பண்ணியிருக்காங்களே தவிர இவரை டிச் பண்ணிக்கிட்டு அசம்பிளி எலெக்ஷனில் அவர் சேலஞ்ச் பண்ணக்கூடிய நோக்கம் இல்லை. ஒருவேளை நிஷாந்த் குமார் வந்து இப்போ அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அது எதிர்கட்சியான ஆர்ஜேடிக்கு பெரிய அடியா இருக்குமா, இல்லை கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு பெரிய அடியா இருக்குமா? யாருக்கும் அடியா இருக்காது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், பீகார் காங்கிரஸில் வந்து கடந்த 8 ஆண்டுகளாக வந்து அங்கே செயற்குழுவே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அடிப்படை கட்டமைப்பே காங்கிரஸில் வந்து சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மீடியாக்கள் எழுதுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் காங்கிரஸ் வந்து மாநிலம் தழுவிய ஒரு நடைபயணத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது வந்து அங்கே கட்சியை திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு உதவுன்னு நினைக்கிறீங்களா? இந்த நடைபயணத்துக்கு கன்கையா குமார் அந்த லெப்டிஸ்டில் இருந்து வந்தவர். எல்லாரும் சொல்லுவாங்க லெப்டிஸ்ட்டு கன்கையா குமார் அதெல்லாம் உண்மையில அங்கே ஜாதி இருக்குங்க. கேட்டால் ரவீந்திரன் துரைசாமியை குறை சொல்லுவானுங்க. பூமிகாருங்க அவரு. பூமிகார் பரசுராமன் கம்யூனிட்டி பூமிகார்ஸ் அப்பர் இன்னைக்கு லெவலில் பிராமணர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ராஜ்நாராயணன் இந்திரா காந்தியை தோக்கடிச்சார் இல்லையா, அவர் பூமிகார் தான். அந்த காலத்தில் பூமிகார் வேற, இந்திரா காந்தியோட பிராமின் வேற. பிராமினா பூமிகார் தோக்கடிச்சாருன்னு. இன்னைக்கு மண்டல் கமிஷனுக்கு பிறகு பூமிகாரும் பிராமினும் ஒரே காஸ்ட் மாதிரி தான். பரசுராமன் வந்து பூமிகார் பிராமின் தான். இப்போ பரசுராமனோட ஜமாத்னி முனிவர் அவரோட மகன், தாயார் ரேணுகாதேவி சத்திரியா. பிராமினுக்கும் சத்திரிக்கும் பிறந்தவர் பரசுராமன் பூமிகார். இன்னைக்கு வந்து பூமிகார் வேற, பிராமின் வேறங்கிற சூழ்நிலை இல்லை. மண்டல் கமிஷனுக்கு பிறகு பூமிகாரும் பிராமினும் ஒன்று தான். எல்லா பிராமினுமே ஒன்று தான். கன்னியாகுமரி பிராமினும் சரஸ்வத் பிராமினும் எல்லா பிராமினுமே இந்தியா ஃபுல்லாக ஒன்றுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் லெப்டிஸ்டில் இருந்து வந்தவரை லெப்டிஸ்ட்டுங்கிறது இமேஜையும் ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக்கில் இருப்பார். தேவ வரலாறு இருக்கும், நம்ம அது மறக்க வரல. பை பர்த் பூமிகாருங்கிறதுலையும் அந்த வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு, அந்த வாக்கை காட்டி தேஜஸ்வி கிட்ட பேரம் பேசுறதுக்கு காங்கிரஸ் அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து 10 சீட்டு அவங்களுக்கு அப்படியே ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டுன்னு இருக்கனால ஸ்டாலின்கிட்ட மட்டும் அடங்கி ஒடுங்கி போய் இருக்கிறாங்க. ஸ்டாலின்கிட்ட அவங்க பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாருன்னா அது அவங்களுக்கே முதலுக்கே மோசமாயிரும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் மோடி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. பாரசைட் காங்கிரஸ் வந்து என்னைக்கு ஸ்டாலின்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, செல்வ பிறந்தைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆசை வராதா, இது பீட்டர் அல்போன்ஸ் ஏதாவது குழப்ப மாட்டாரா, அவர் இப்போ ஸ்டாலின்கிட்ட பதவி இல்லைன்னா அவர் குழப்புவார், அதை தட்டி விட்டுருவாங்க. நீங்கள் குழப்பினா நத்திங் தட்டி விட்டுருவாங்க. ஸோ இங்கே உள்ள சூழல் வேற, பீகார் சூழல் வேற. பீகாரில் தேஜஸ்வி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு பூமிகாரை முன்னிறுத்துறாங்க. ஸோ அது பல அரசியல் நுணுக்கங்கள் அதில் இருக்குது. ஒருக்கா கூட பெகுசாரையில் மோடிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை கூட லால் யாதவ் சொல்லுவார். உங்களை நான் மதிப்பேன், எங்களை நீங்கள் மதிப்பீங்க, மோடி வந்து அவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டெல்லாம் பேசுவார். அப்போது அந்த ஜாதிய உணர்வையும் ஜாதிய சென்டிமெண்ட்டையும் வச்சு அரசியல் பண்ணுறது தான் அங்கே பீகாரோட ஸ்டைல். அந்த இடத்துல ஒரு பூமிகார் கன்கையா குமாரை வந்து முன்னிறுத்தி தங்களுடைய அவர் லெப்டிஸ்ட்னால அந்த இடஒதுக்கீடு தென் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதில் எல்லாமே வந்து ராகுல் காந்திக்கு அதை வந்து என்டால்ஸ் பண்ணுவார். ஸோ அதற்கான மூவை பண்ணுறாப்புல இதை தேஜஸ்வி யாதவ் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு பார்க்கணும். இன்னொன்று, கட்சி ஆரம்பித்தா லெட்டர் பேடு மாதிரி இருக்கக்கூடாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடு மாதிரி இருந்து கமல்ஹாசன் 2.0 வாட்டே மாறிட்டார். ஆனால் விஜய்க்கு அட்வைசரான அவரும் பூமிகார் பிராமினா ஒரு மற்ற பிராமினான்னு தெரியல, பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரும் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த அப்பர் காஸ்ட் ஓட்டை டார்கெட் பண்ணுறாரு. அப்போ பீகாரில் உள்ள அரசியல் குர்மிக்கும் யாதவுக்கும் இடையில போனனால, 2 ஓபிசிகளுக்கு இடையில போனனால அப்பர் காஸ்ட் மைதிலி பிராமின்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருந்தவங்க
கிருஷ்ணசாகி, கிருஷ்ணசாகு, பூமிகார், ஸ்கயஸ் எல்லாம் பெரிய ராஜ்புட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருந்தவங்க. அவங்க கீழே வந்துட்டாங்க, அதிகாரத்தில் அவங்க அன்சீட்டட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்கள ஒருங்கிணைச்சி ஒரு அரசியலை பிரசாந்த் கிஷோர் பாண்டே செய்யும்போது காங்கிரஸ்லேயும் புத்திசாலித்தனமாக உள்ளவங்க தான் ராகுல் காந்தியோட அவங்க பிரியங்கா காந்தி போன்றவங்கலாம். ஸோ இந்த திங்க் டேங்க் வந்து நாமளும் ஒரு பூமிகாரை முன்னிறுத்தி அப்பர் காஸ்ட்டை வந்து கன்சால்டேட் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் திலீப் ஜெய்ஸ்வால் மந்திரி சபையிலிருந்து மாநில தலைவராக வரும்போது பாஜகவும் 8-10 அமைச்சர்கள் வாங்கியிருக்காங்க. எல்லாமே அப்பர் காஸ்ட்டு, கோரி, குருமின்னு சோஷியல் இதில் வாங்கியிருக்காப்புல. நிதிஷ்குமாரும் இவங்களுக்கு உள்ள முக்கியத்துவம் கொடுத்து பிரசாந்த் கிஷோர் பாண்டேயால் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிதிஷ்குமாரும் 10 பேரை மந்திரியாக போடுறாப்புல. அப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டே அரசியல் சக்தி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கன்னியாகுமாரையும் ராகுல் காந்தி கொண்டு வராரு. அதே வேளையில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அட்வைஸ் பண்ணுறாருல ஏட்டு சுரக்கா கட்சி ஆரம்பிச்சிட்டு காமெடியை மாதிரி அப்சர்வராக இருந்து கமல்ஹாசன் 2.0 போன விஜய் இவரை மையமாக வச்செல்லாம் இவர் இந்த ஓட்டை கொண்டு போயிடுவார், அந்த ஓட்டை கொண்டு போயிடலாம். தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ணலை. ஏட்டு சுரக்காயா இருட்டறையில் இருக்கக்கூடிய 4 அரசியல் விமர்சகர்களும் களம் தெரியாதவங்களும் தான் விஜயை பேசிகிட்டு இருக்காங்க. களம் தெரிஞ்சவங்க பிரசாந்த் கிஷோரை கண்டு நிதிஷ்குமார் பயப்படுறாரு, பாஜக அதை எதிர்கொள்ள நினைக்கிறாங்க. காங்கிரஸும் கன்னியாகுமாரை விட்டு பூமிகார் சென்ட்ரிக் ஒரு லீடரை விட்டு நம்ம ஒரு பெரிய ஃபோர்ஸாக நிற்கணும்னு செயல்படுறாங்கங்கிறது பீகார் அரசியல் நகர்வுகள் மூலமாக தெளிவாக தெரியுது. சார், இங்கே பீகாரில் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய அகிலேஷ் சிங்கும் அதே பூமிகார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ கன்னியாகுமாரும் அதே பூமிகார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் ராகுல் காந்தி வந்து தன்னுடைய பிரச்சாரங்கள் வெளியில் எங்கே போனாலும் வந்து ஓபிசி மற்றும் SC/ST மக்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரே கம்யூனிட்டிலேருந்து 2 தலைவர்கள் அவர் முன்னிறுத்தும் போது பீகாரில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் மத்தியில் காங்கிரஸ் சம்பந்தமான அந்த இமேஜ் டேமேஜ் ஆகாதா? காங்கிரஸ் தனிச்சு நிற்க போகிறதில்ல, தேஜஸ்வி கூட தான் கூட்டணி போவாங்க. நான் எப்படியாவது பூமிகார் ஓட்டை உனக்கு கொண்டு சேர்த்துறேன்னு வராங்க. நீங்கள் பெகுசாராயில் லாலு யாதவ் 2013 பேசுனதெல்லாம் எடுத்து பேசுவாங்க. ஆனால் அப்பர் காஸ்ட் வந்து மோடி கூட தான் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்லிமெண்ட்னா கண்டிப்பாக மோடி கூட தான் நிற்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. சட்டமன்றத்திலையும் அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு மோடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு. காரணம், வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா கிட்ட தோத்த போது இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினது மோடிங்கிறத தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள ஒவ்வொரு பிராமின்ஸும் சரி பூமிகாரும் சரி மோடி பின்னாடி அப்படியே நிற்கிறாங்க. பட் அதற்காக அவங்களை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு மோடி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. கிரிராஜ் சிங் இருக்காரு, ராதா மோகன் சிங் ராஜ்புட் இருக்காரு, லால்மணி சோபே இருக்காரு, பல RN ரவி போன்றவங்களாம் கவர்னராக இருக்கிறாங்க. நம்ம RN ரவி பீகார்காரர் தானே கவர்னராக இருக்கிறாங்க. என்றாலும் கூட பிஜேபியும் அலர்ட்டாக இருந்து அப்பர் காஸ்ட் சென்டிமெண்ட்டையும் விட்டுறக்கூடாதுங்கிறதான் என் போன்ற ஒரு பார்வை. நாமளும் என்னென்னலாம் முறையில் வர்றாங்கங்கிறதா நம்மளும் சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு தெரியாததில்லை, அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் 10 மினிஸ்டர்ஸில் அப்பர் காஸ்ட்காரங்களும் பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிதிஷ்குமார் மினிஸ்ட்ரியில் பெர்த் வாங்கியிருக்காங்க. அந்த நிதிஷ்குமாரோடைய அந்த கேபினெட் எக்ஸ்பான்ஷன் பற்றி தான் என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் நடந்த அந்த கேபினெட் எக்ஸ்பான்ஷனில் பாஜக வந்து 2 முக்கியமான தலைவர்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 தலைவர்களுமே வந்து லவகுஷான்னு சொல்லக்கூடிய குர்மி குஷ்வாகா சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து ஆல்ரெடி ஐக்கிய ஜனதா தளம்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமாரோடைய கட்சி பக்கம் தான் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பாஜக அவங்களுக்கு சீட் கொடுக்கறது வந்து ஐக்கிய ஜனதா தளத்துடைய அந்த வெற்றியை வந்து கண்ட்ரோலில் வச்சு கட்சியை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காகவா? இது வந்து அந்த அணியோட வெற்றிக்காக தான் மோடி அதை பண்ணியிருக்காங்க, பாஜக அதை பண்ணியிருக்கிறாங்க. 74 சீட் இருக்கக்கூடிய பாஜக 43 சீட் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு சிஎம் போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சூழ்நிலை நிதிஷ்குமார் மாதிரி ஆட்கள் இருந்தால் அது பிஜேபிக்கு மக்களவையில் பலன் அளிக்கும்னா அதெல்லாம் செய்து தான் தீரணும். காரணம், லாலு யாதவுக்கும் பிஜேபிக்கு இடையில் டிசைடிங் ஃபேக்டராக 18 வருஷமாக நிதிஷ்குமார் வந்து சிஎம்மாக இருக்கிறார். 3வது சக்தி தான் அவர். பட் பேலன்சிங் ஓட்டை வச்சுருக்கிறாரு, ஒரு 15% பேலன்சிங் ஓட்டை வச்சுருக்கிறாரு. அந்த பேலன்சிங் ஓட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு தான் பிஜேபி பண்ணியிருக்காங்களே தவிர இவரை டிச் பண்ணிக்கிட்டு அசம்பிளி எலெக்ஷனில் அவர் சேலஞ்ச் பண்ணக்கூடிய நோக்கம் இல்லை. அப்படி சேலஞ்ச் பண்ணால் தேஜஸ்வி யாதவ் கிட்ட பார்லிமெண்ட்டில் தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக் இது விஷயம் வேறு. தமிழ்நாடு சென்ட்ரிக்கான விஷயம் வந்து பிஜேபி முதலிட கட்சி கிடையாது. இன்னைக்கு பிஜேபி வந்து ஸ்டாலினே முதலிட கட்சியாக இருக்கிறாரு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னு சொன்னாதான் அதிமுக வந்து தான் பிரைமரி ஃபோர்ஸாக நின்று காங்கிரஸுக்கு 20 சீட்டை வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து
கூட்டணியை விட்டு வெளியேறி 24 நம்பகத்தன்மையோடு நிற்காத எடப்பாடி பழனிசாமியை மார்ஜினலைஸ் பண்ணி அவருக்கு அளவு உயரத்தை 20ங்கிறத 12-13 குறைக்கணும் சட்டமன்ற தேர்தலில். அங்கே வந்து கடைசி நேரத்தில் மோடி பிரதமர்னு வந்து மோடிக்கு கை கொடுத்து தொடர் வெற்றியில் அங்கே அசெம்பிளியில் இருக்கக்கூடியவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அசெம்பிளியில் மீண்டும் ஜெயிக்கணும். இதுதான் பீகார் வியூகம். இது வந்து நிதிஷ்குமாருக்கு எதிரானது அல்ல. நிதிஷ்குமாரை மேலும் பலப்படுத்தி என்டிஏ பெரிய வெற்றி பாதையை கொண்டு போகிறதுக்கு தான் இது. ஆக்சுவலாக ஃபைனல் கொஸ்டின் என்னோடது என்ன அப்படின்னா, நிதிஷ்குமாருடைய பையன் நிஷாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு, எப்படியும் ஹோலி பண்டிகைக்கு பின்னாடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுட்டே இருந்தது. இப்போ ஹோலி பண்டிகையும் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நிஷாந்த் குமார் வந்து இப்போ அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அது எதிர்க்கட்சியான ஆர்ஜேடிக்கு பெரிய அடியா இருக்குமா, இல்லை கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு பெரிய அடியா இருக்குமா? யாருக்கும் அடியா இருக்காது. அந்த கோரி குருமி ஓட்டில் அவர் ஒரு வாரிசு வேணும், அந்த வாரிசை நிதிஷ்குமார் கொண்டு வருவார், அவ்வளவுதான். இன்றைக்கி அரசியலில் வாரிசு அரசியல் எதிர்த்தவங்கள்லாம் நாளைக்கு நம்ம கட்சி நம்ம பேரு புகழ் நிற்கணும்னா வாரிசு வேணும்னு தான். இன்றைக்கி கலைஞருக்கு இந்த அளவு புகழ் இருக்குன்னா ஸ்டாலின் இருக்கிறதுனால தான். வாரிசு அரசியல்னு பொதுவாக சொல்லிடலாம், மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் எதுவுமே. அது அஜித் சிங் சன்னுனாலும் சரி, தேஜஸ்வி யாதவ்னாலும் சரி, பீகாரில் வாரிசு அரசியலை பற்றி குறை சொல்வதுக்கு யாரும் இல்லை. ஸோ இன்னைக்கு வாரிசு அரசியல் வந்து ஒரு கட்சிக்குள்ளே வைகோ வந்து கலைஞரை சேலஞ்ச் பண்ணார், ஸ்டாலின் சேலஞ்ச் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பல அம்சங்களில் வந்து வாரிசுகளை கொண்டு வர்றது தலைவர்களுக்கு சேஃபு. அதை நிதிஷ் கொண்டு வர்றாரு. ஏஜ் ஆகுது, அவர் கட்சியில் உள்ள அவருக்கு பேஸ் இன்டாக்டாக இருக்குது கொண்டாடுறாரு. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.